நட்பூஸ் மிக முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். ஓகே நட்பூஸ், வீடியோ தொடங்கியாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு நாங்கள் எல்லாரும் சாப்பிட போகிறோம். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். நட்பூஸ் வெல்கம் டு ராஜா சசி மற்றும் பல யூடியூப் சேனல். நட்பூஸ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து விழுப்புரம் வந்து எங்களோட ஊருக்கு வந்து அங்கேருந்து குலதெய்வம் கோயிலுக்கு செஞ்சிக்கு பக்கத்தில் கலையூர் கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போது நம்ம இந்த இடம் பாருங்கள், பேக்ரவுண்டு ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வீடியோ ரொம்பவே நல்லா இருக்க போகுது. எல்லோரும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நட்பூஸ் மிக முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். உங்களுக்கு தூரத்தில் வந்துட்டு வரிசையாக பனைமரங்கள் தெரியுதா? காமிக்கிறேன், தெரியுதா? இந்த பனைமரங்கள் வந்து இப்போ குறைவாக இருக்குது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த பனைமரங்கள் வழியாக தான் வந்து நாங்கள், அது ஒரு ஏரிக்கரை, அந்த ஏரிக்கரை மேலே நடந்து தான் வந்து நாங்கள் ஆற்றுக்கு போவோம். ஆற்றுக்கு போகும்போது வழியில் வந்துட்டு ஒரு கரும்பு ஆலை இருக்கும். கரும்பை பிழிஞ்சு அங்கே வந்துட்டு வெல்லம் பண்ணுவாங்க. அங்கே போய் நாங்கள் அந்த நாட்டு சக்கரை அதெல்லாம் பண்ணுவாங்க. அங்கே போய் இலவசமாக எங்களுக்கு வந்துட்டு அந்த கரும்பு பிழிஞ்ச சாரை வந்து கொடுப்பாங்க. அதை குடிச்சிக்கிட்டே வந்து நாங்கள் எல்லோரும் ஏரி கரை மேலே நடந்து அந்த ஆற்றுக்கு போவோம். நேராக அப்படியே அந்த பனைமரங்கள் வழியாக நடந்து போய் அங்கே போய் ஒரு ரோடு வரும், மெயின் ரோடு, அதாவது திண்டிவனம் டு செஞ்சி ரோடு. அந்த ரோடை தாண்டி நாங்கள் ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணிட்டு வரோம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நினைவுகளை வந்து எனக்கு ஞாபகப்படுத்துது இந்த இடங்கள். இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரோடு இருக்குது பாருங்கள், இந்த சின்ன ரோடு. இந்த ரோடு இப்போவும் மாறல, அப்போ இருந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ரோட்டில் தான் வந்துட்டு நாங்கள் பஸ்ஸை விட்டு மெயின் ரோட்டில் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் உள்ள ஊருக்கு, எங்கள் அத்தையோட ஊருக்கு போனோம். இப்போ நடந்து தான் போவோம். இப்போ எல்லாம் காரு அது இதுன்னு சுற்றிட்டு இருக்கிறோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நடந்து போனோம். யாராவது வண்டியில் வந்தாங்கன்னா லிஃப்ட்டு கேட்டு போவோம். அது ஒரு அழகிய நிலா காலம் அப்படின்ற மாதிரி எங்களுடைய மெமரிஸ். வண்டி இங்கே நிறுத்தியாச்சு. காலையில் நாங்கள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். புளியோதரை வந்து ராஜா ஸ்பெஷல் செஞ்சுருக்கிறேன். அடுத்து லெமன் சாதம், இதெல்லாம் தயிர் சாதம், சாமிக்கு தேவையான எல்லாம் படைக்கிறதுக்கு, பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே தயார் பண்ணிட்டு வந்தாச்சு. அடுத்து நம்மளுடைய உறவுகள், இந்த ரோடு தான். இந்த ரோடு வந்துட்டு பார்த்திங்கன்னா கலையூர் மெயின் ரோட்லேருந்து கலையூர் ஊருக்கு போகிற ரோடு இது. ரோட்டுக்கு இரு பக்கமும் பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வர் ஆய் சொல்லுப்பா. இந்த சாலையுடைய இரு பக்கமும் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். நாங்கள் இந்த சின்ன வயசில் வரும்போது அதெல்லாம் மறக்கவே முடியாது. செஞ்சி சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள், அருமையாக இருக்கும். ஒரு சூப்பரான ஊருங்க. நம்ம மக்கள் வந்துட்டு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. ஏம்மா பாய் வாங்கிட்டா பாருங்க, எங்கள் அம்மா சாப்பிட்றதுக்காக பாய் வாங்கியிருக்காங்க. ஏமா அப்படியே தரையில் உட்கார வேண்டியதானம்மா? பாய் வீட்டுக்கு வாங்கினா சாப்பிட்றதுக்கு வாங்கினியா? சாப்பிட்றது அடிச்சு விட்ற பாரா. சக்திமதி ஒரு ஆய் சொல்லு. சண்மதி. ஓகே நட்பூஸ், வீடியோ தொடங்கியாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். எல்லாம் சரிங்க, சே சீஸ், ஸ்மைல் பண்ணுங்க. ஃபோட்டோவில் வச்சுக்கலாம் வீடியோ. நட்பூஸ் கலையூர் கிராமம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முக்கியமானது காமிக்கிறேன். அந்த காலத்து ஓட்டு வீடுகள் நிறைய இருக்கும் இங்கே. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் இன்னமும் இருக்குது பாரு. கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷம் வீடுகள் இதெல்லாம் ஆப்போசிட்லேயே இருக்குது பாருங்க. ஆமாம், நிறைய பேர் பராமரிப்புலாம் விட்டுட்டாங்கம்மா. சில பேர் வந்து வீட்டை இடிச்சு இந்த மாதிரி பெரிய வீடுகளை கட்டிட்டாங்க, சின்ன சின்ன வீடுகளை இடிச்சு. புளிய மரங்கள் பாருங்க, புளிய மரத்துக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏய் சரியான கூட்டம் அல்லது ரைட்டு. சூப்பரா. இங்க ஒரு ஸ்கூல் இருந்தது இந்த காலி இடத்துல. இதாங்க கோவில், குலதெய்வம் கோவில். ஏய் கலரை பத்தி பேசாத, அழகா இருக்கான்னு சொல்லு. கலையா இருக்கான்னு, அதுல கருப்பா இருந்தாலும் கலையான்னு எதுக்கு சொல்ற? நல்ல பேர் இல்ல எனக்கு. சரி நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேனா? பிரணவுக்கே நான் என்ன சொல்லியிருக்கேன் ஸ்கூல்ல அவனை சொன்னதுக்கு? சசி எதா நான் ஏன் டெலிட் பண்ணோம்? தேவனுக்கே பேசலீங்க. பிரணவ் கூட ஒரு பையன் கருப்பா இருக்குன்னு சொன்னதுக்கு. டேய் நான் கருப்பு தான் ஒத்துக்கிறேன் சொல்லு. சத்தியா புரியுதா என்னன்னு சொல்லு. நான் கருப்பு ஆகவாளர்னு சொன்னது. ராஜேஷ் இங்க வா.
கருப்பு உன் தலைக்கு மேல, உன்னுடைய வெள்ளை என் காலு கீழே. அதுதான் அவனை சொல்லி கொடுத்தான். அவனை பொங்கு போதும். நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இவர் தான் என்னுடைய தம்பி ராஜேஷ். யாராடா? அதான் இங்க வா. நாங்கள் 3 பேர் தான் வந்துட்டு சகோதர சகோதரிகள். எங்க அக்கா வந்து பெரியவங்க, நான் நடுவர், ராஜேஷ் கடைசி. ராஜேஷ், நீ எதுவும் வீடியோ சொல்லணும்னு விரும்ப, நீ சொல்லு. ஏன் எல்லாம் கேமரா ஷையா உங்களுக்குலாம்? பேச வராதா? அப்ப அதான் சொல்லு. பொங்கல் பொங்கலை பார்ப்போம். கிழக்கு பார்த்து வந்து இல்லைங்க, சக்தி நீ தீக்ஷி நீ வாங்கிக்கோ கையில். நட்பூஸ் ராஜாவோட ஸ்பெஷல் புளியோதரை. கொஞ்சம் மேலே ரொம்ப அதே மாதிரி உப்பு காரம் எல்லாம் மசாலா நல்லா அப்படியே கொடுக்க வேண்டியது. கொஞ்சம் அமைதியாக இருக்கான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் இங்கே தான் இருக்குது. சக்கரை பொங்கல், இது தயிர் சாதம், கூழ் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே தான் தயிர் சாதம் இங்கே இருக்குடா. இருக்கக்கூடிய இடம் நிலவாத்தம்மன் கோவில்னு சொல்லி நம்ம கலையூருக்கு பக்கத்தில். அங்கே கோவிலில் எல்லாத்தையும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே ஆல்ரெடி கொஞ்சம் க்ரௌட் இருக்குது பாருங்கள், நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். அரச மரம், அந்த பக்கம் கம்பு போட்டிருக்காங்க, அருமையான இடம். இப்போ கரெக்டாக அந்த நிலவாத்தம்மன் கோவில் இருக்குது பாருங்கள், அந்த சாமி அந்த மரம், அதுக்கு பேக் சைடு தான் அந்த ஆறு இருக்குது, நான் சொன்ன ஆறு. எங்கே போனாலும் உங்களுக்கு புளியக்கரை, அது என்னது புளிச்சக்கரை பறிக்கிறது, எலுமிச்சம் பறிக்கிறது. ராதா காமி எவ்வளோ எடுத்திருக்கா? எவிடன்ஸோட உனக்கு வீடியோவில் வரப்போகுது எல்லாமே. என்ன ராதா அநியாயம் பண்ணுற? நீங்களும் மாமா கொட்டி போகாதுமா, இது வந்து எடுத்துப்பாங்க இந்த இடத்துக்காரங்க. கோவிந்தா 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 இருக்கு. மணி அடி தீக்ஷி. வாங்கிக்கலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களை சந்தோஷப்படுத்திக்கணும் நம்புகிறோம். மீண்டும் இனிமையானதொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விட நான் உங்கள் ராஜா, சசி மற்றும் பல. தாயே, தாயே எல்லாரும்